போன பதிவில் கழுகு தன்னுடைய திறமையை எப்படி உணர்ந்ததுங்கிறத பார்த்தோம். இந்த பதிவில் நம்மளுடைய திறமையை வளர்க்கணும்னா, குழந்தைங்களுடைய திறமையை வளர்க்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்க போற படம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய அம்மா. தாமஸ் ஆல்வா எடிசனும் அவருடைய அம்மாவும் தான் இந்த படத்துல நீங்க பார்க்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தை இந்த படத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு நாள் சின்ன வயசுல தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு லெட்டரோட வீட்டுக்கு வர்றாரு. அந்த லெட்டரை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அம்மா அதை வாங்கி படிக்கிறாங்க. படிக்கும்போது அவங்க மனசு கலங்குது, அதாவது அவங்க கண் கலங்குது. அதை இவர் உணர்றாரு. அவங்க அம்மா அந்த லெட்டர் படிக்கும்போது படிச்சு முடிச்சுட்டாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா என்ன லெட்டர் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ரொம்ப புத்திசாலி தம்பி, உனக்கு அங்க வந்து சொல்லி கொடுக்க முடியலையா, அதனால அம்மாவே உனக்கு நான் சொல்லி தரேன், நாளையில இருந்து நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட சொல்றாங்க. பின்னாடி அவங்களே மறுநாள்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு பதிலாக அவங்க அம்மாவே தாமஸ் ஆல்வா எடிசன் தேவையான கல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் கத்துக்கிட்டு பிற்காலத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாறுறாரு. அவர் பல விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. பல்பை கண்டுபிடிச்சாருங்கிறது கூட நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பல கருவிகளை அவர் கண்டுபிடிச்சார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அம்மாவுடைய பெட்டியை பார்க்கிறாரு. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் தன்னுடைய பள்ளிக்கூடத்துல இருந்து கொடுத்த, அந்த ஸ்கூல்ல இருந்து கொடுத்த அந்த லெட்டரை அதுல பார்க்கிறாரு. அப்ப அதை பிரிச்சு படிச்சு பார்க்கிறார். அதை பிரிச்சு படிக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது அதுல என்ன எழுதி இருந்ததுன்னு. அதாவது அந்த லெட்டர்ல நீ உங்க பையன் மென்டலி டெஃபிஷியன்ட், அதாவது மனநல குன்றியவர் அப்படின்னும், நீங்க இவருக்கு எங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்க இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிறது அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. இதை படிச்சுட்டு அவர் உண்மையிலேயே மனசு ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா இந்த விஷயத்தை தன்னோட அம்மா தனக்கு அப்பா சொல்லி இருந்தா தன்னுடைய மனம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும். அதை தன்னுடைய டைரியில எழுதுறார். அதாவது Thomas Alva Edison is a mentally deficient turned by the mother into a genius of this century அப்படின்னு சொல்றாரு. அதாவது தான் ஒரு மென்டலி டெஃபிஷியன்ட் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸா அவங்க அம்மா மாத்திட்டாங்க அப்படிங்கறத தன்னுடைய டைரி குறிப்பில எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த படம் நமக்கு சொல்ற ஒரு விஷயம். இத ரொம்ப அருமையா நம்மளுடைய திருவள்ளுவர் அழகா பதிவு பண்றாரு. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இன நலம் எல்லா புகழும் தரும். ரொம்ப முக்கியமான குறள் இது. அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு குறள். மனநலத்தை பத்தி அப்பவே நம்ம ஐயா ரொம்ப அருமையா இத சொல்லியிருக்காரு. அதாவது இந்த உடல்ல இருக்கிற நம்மளுடைய உயிர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய மனசு முதல்ல நலமா இருக்கணும். இந்த மனநலம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மனசு நலமா இருக்கணும்னா இனநலம், we are surrounded by the positive people. நம்ம சேர்றவங்க எல்லாம் ஒரு பாசிட்டிவ் பீப்புள் கூட தான் நம்ம சரௌண்டா இருக்கணும். நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் பீப்புளை நம்ம வச்சுக்கணும். எல்லா புகழும் தரும். அப்படி இருந்தா நமக்கு தேவையான எல்லா புகழும் தரும். சோ மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம். இந்த உயிர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணணும்னா மனசு நலமா இருக்கணும். இந்த மனசு நலமா இருக்கணும்னா நம்ம சுத்தி நல்லவங்க இருக்கணும். இனநலம் எல்லா புகழும் தரும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய திறமையை நாம வளர்க்கணும்னா அவங்கள ஒரு நல்ல இனம், that is group of positive people, surrounded by positive peopleங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். So if they are surrounded by positive people, their mind strength is ரொம்ப 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 நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுடைய குழந்தைகளை நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களை வளர்க்கறதுக்கு we always surround with positive people. Thank you. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம யாரு கூட சேர வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. யாரு கூட சேர்ந்தா நம்மளுடைய மனநலம் பாதிக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ so much.